எனக்கு உங்க பாட்டை பார்த்து ஒரு லைஃப் பார்ட்னரே கிடைச்சிருக்காங்க. உசேன்ற ஒரு பீஸை என் வாழ்க்கையில கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். மாஸ்டர் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லுவோம். லாஸ்ட்டாக ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து மாஸ்டர் எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா காசு கொடுத்தாங்க எஜுகேஷன் பசங்களை படிக்க வைக்க சொல்லி. மாஸ்டர் நான் நேரில் பார்த்து ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன் மாஸ்டர், அங்கெல்லாம் சொல்ல முடியல மாஸ்டர். நான் மனசோடு சொல்கிறேன் மாஸ்டர், இது வரைக்கும் நான் மற்றவங்களுக்கு காசு வாங்கி உதவி செஞ்சதே கிடையாது மாஸ்டர். நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் மாஸ்டர். நீங்கள் கொடுத்ததை நான் வந்து மறுக்காமல் வாங்கினேன் மாஸ்டர். அந்த காசு மூலயமா 39 குழந்தைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் மாஸ்டர். நான் என்னால் முடிஞ்சது 50 பேர் படிக்கிறாங்க மாஸ்டர். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இந்த வருஷம் என்னால் 39 பேர் கட்ட முடிஞ்சதுன்னா அது உங்களுடைய காசு தான் மாஸ்டர். ஐ லவ் யூ மாஸ்டர். என்ன உதவி வேணாலும் எப்போ வேணால் இந்த அண்ணன் இருக்கேன், எப்போ வேணால் நீங்கள் லவ் யூ மாஸ்டர். லவ் யூ. ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய பிரெயின் தினமும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. வாழ வைக்கிறதுக்கு ஒரு சில பிரெயின் தான் பிளான் பண்ணுது. அது ஒரு சிலர் தான் கிடைப்பாங்க. வாழ்ந்து சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, வாழ வச்சு சந்தோஷப்படுறவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஸோ அதில் நீயும் ஒருத்தனாக இருக்க. ஐயோ, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கும் பெருமை தான். ஸோ நீங்கள் பண்ணுற அந்த ஹெல்ப் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஹெல்ப் வேணாலும் எப்போ வேணால் கேளுங்க, அண்ணன் கூடவே இருப்பேன். ஐ லவ் யூ மாஸ்டர். ஐ லவ் யூ மாஸ்டர். ஐ லவ் யூ மாஸ்டர். லவ் யூ மாஸ்டர். லவ் யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. வர அப்படியே இரு. பாட்லி காமிச்சிட்டு யார் அப்படியே டான்ஸ் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு ஓகே. வாமதினி நல்லா குத்து அடி நாமதுர அண்ண கொடி வாமதினி அண்ண ரெடி மருத மெச்சு அண்ண கொடி வாமதினி நல்லா குத்து அடி பட்டாசு வாராசு வெல்லாசு கலக்கிட்டியம்மா. ஓகே மாஸ்டர். கலக்குற அப்படியே சூப்பர். ஜிகர்தண்டா XX இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட பர்சனலா சொல்ல வேண்டியது பல வருஷம் பாக்கி ஒன்று இருக்கு. மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், எல்லாருக்குமே உங்களோட பாட்டை பார்த்தா ஒரு எனர்ஜி கிடைக்கும். எனக்கு உங்க பாட்டை பார்த்து ஒரு லைஃப் பார்ட்னரே கிடைச்சிருக்காங்க. உசேன்ற ஒரு பீஸை என் வாழ்க்கையில கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். உசேன் அண்ணன் வந்து உங்க கூட வந்து அசிஸ்டண்டாக இருந்திருக்காங்க. அந்த பாட்டு நீங்கள் ஆடினீங்களா மாஸ்டர்? ஆடலுடன் பாடலை கேட்டு அந்த பாட்டை எங்கள் மியூசிக் சேனலில் ஃபோன் பண்ணால் பாட்டு போடுவாங்க மாஸ்டர். அப்போ ஃபோன் பண்ணி பாட்டு போடும்போது அந்த பாட்டை பார்த்துட்டு மாஸ்டர் பக்கத்தில் ஆடினத ஒரே காரணத்தினால அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இன்றைக்கி ஜாலியாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் மாஸ்டருக்கு. தேங்க்யூ மாஸ்டர். இதுக்கு ஒரு 5 வருஷம் முடிச்சுக்க மாஸ்டர். ரொம்ப நன்றி மாஸ்டர். இப்போ நம்ம ஜிகர்தண்டாக்குள்ள குதிக்கிறோம். ஓகே, ஸோ ஜிகர்தண்டா XX அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி மக்கள் வந்து பார்க்குறாங்க. அந்த படத்தில் சாங்ஸ் ஆகட்டும், சீன்ஸ் ஆகட்டும், எல்லா விஷயமும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு வரவேற்பு, இப்படி ஒரு மாஸ் ரெஸ்பான்ஸ், இது எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது சார் உங்களுக்கு? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மாஸ்டர். எப்போவுமே வந்து எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. எப்பவும் வந்து இந்த சோஷியல் ஒர்க்குக்காக எனக்கு எப்பவும் கூப்பிட்டு அவார்டு கொடுப்பாங்க. நடிப்புக்குன்றது கம்மியாக தான் வரும். பட் ஆனால் இது வந்து நடிப்புக்காக கிடச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் எப்பவும் ஸ்டேஜில் வந்து இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணிவிட்டு அவார்டு வாங்கும்போது அப்போ எனக்கு ஒன்று தோணும். நம்ம சினிமாவில் வந்து ஹீரோவுக்கு கிடைக்கிற அவார்டை விட நிஜத்தில் நம்ம ஹீரோவாக இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படத்துலேயும் பெரிய ஹீரோவாக மாற்றிட இறந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டார் டைரக்டர். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆடுவீங்கன்னு சொல்லுவாங்க, நல்லா டைரக்ஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஜிகர்தண்டாக்கு அப்புறம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அவார்டு, இந்த பேர் எல்லாமே குரு மாதிரி இருக்கிற என்னுடைய கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு தான் போய் சேரும். ஸோ அவர் இல்லைன்னா இந்த அவார்டு எனக்கு கிடச்சிருக்காது. இது வந்து அவருக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் இந்த அவார்டு. அதுக்கப்புறம் அரக்கன் கூட நடித்து பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். இவர் கூட நடித்து பேர் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். இவர் கூட நடிக்க வச்சு நம்மளுக்கு பேர் வர வச்சது காரணம் கூட சார் தான். சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக்கில் பண்ணும்போது, நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணும்போது பார்க்கும்போது கேரக்டர் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது வந்து ஒரு 100 மடங்கு அதிகமாச்சு. அதுக்கு சந்தோஷ் நாராயண் சாருக்கும் நன்றி. இந்த படத்தை இவ்வளோ செலவு பண்ணி எடுத்த மச்சான் கார்த்திக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும், எங்களை கௌரவிச்ச இந்த பிஹைண்ட் நோட்ஸுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். பாலாக்கும் நன்றி, உங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சு. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர்.
நிறைய படங்கள் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்க மாஸ்டர். ஆனால் இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க XXக்கு அப்புறம் என்னோட சாய்ஸே வேறு மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த படங்கள். எப்படி மாஸ்டர் அடுத்த படம் என்ன மாதிரி இருக்கும் மாஸ்டர்? எந்த படம் கொஞ்சம் அப்டேட் கொடுத்தீங்கன்னா? அதான் அடுத்த படம் ஒரு 3 படம் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே வந்து ஜிகிர்தண்டா பண்ணதுக்கு அப்புறம் எந்த கதை கேட்டாலும் கம்மியாகவே ஃபீல் ஆகுது நம்மளுக்கு. அதால் சீக்கிரமாக நம்ம பண்ண முடியல. ஏன்னா ஒரு நல்ல படத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறப்ப ஒரு படம், அதுவும் ஒரு நல்ல படமாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சார் பண்ணது வந்து ஒரு ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காரு சார் அதில். ஸோ அந்தமாரி நல்ல ஒரு மெசேஜாகவும் ஆக்ஷன் படமாகவும் இருக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 சப்ஜெக்ட் அமைஞ்சிருக்கு, சீக்கிரமாக அலௌன்ஸ் பண்ணுவோம். கார்த்திக் சுப்ராஜ் சார் டேரக்ஷன் நடிச்சிருக்கீங்க ஃபஸ்ட் டைம், எப்படி இருந்துச்சு மாஸ்டர்? அது ரிலீஸுக்கு முன்னாடி வந்து ஓகே படம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், இந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ரிலீஸுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்தோட இம்பாக்ட் கிடச்சிதா மாஸ்டர்? இல்லை, நம்ம இந்த கிளைமேக்ஸில் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. என்னடா இறந்து போகிறோமே, ஹீரோ இறந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது முன்னாடி. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, டைரக்டர் நம்பினா தான் இது நடக்கும், அது வந்து அவர் முழுசாக நம்பிடுவோன்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணது அது. பட் அது ஸ்க்ரீனில் வந்து இறந்த அப்புறம் எஸ்ஜே சூர்யா சார் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கட் அவுட் மட்டும் ஸ்க்ரீனில் ஏறும், அதுக்கே கிளாப்ஸ் அடித்தாங்க. ஸோ அப்போ தான் புரிஞ்சுது, ஓ டைரக்டர் வந்து சம்திங். அதான் நான் சொன்னேன் டைரக்டர்கிட்ட, சார் இது வந்து ஒரு பழைய மரமாக இருந்தால் அந்த மரத்தில் வர ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் பண்ணியிருப்போம் நாங்கள், இது புது மரம், நீங்கள் புதுசாக விதை போட்டு புது மரம் கொடுக்குறீங்க, அதை எங்களால் டேஸ்ட் பண்ண முடியல, ரிலீஸ் பண்ணோடனே தான் அதை டேஸ்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லா புகழும் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு. மாஸ்டர்